பெரும்பாலும் இப்பொழுது அந்த குறிப்பிட்ட சில வகையான அந்த நோய்கள் தான் தொடர்ந்து தாக்கிக்கொண்டு இப்போ முதல்ல வாழ்த்துக்கள் நல்லா புக்கு நல்லா போட்டிருக்கீங்க. படத்தோடைய காட்சிகளும் நிறைய கடாயில் இருந்து தெரியுது. இப்போ நம்ம அந்த கொப்பரைக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 2 கிலோமீட்டர். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து குறிப்பா பொள்ளாச்சி பகுதியில வந்து அவங்க நிறைய பேர் தென்னந்தோப்பவே வந்து அடிச்சுட்டு வேற தொழிலுக்கு போற அளவுக்கு மாறி போயிருக்காங்க. இப்போ இது வந்து அதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்த போறோம்? அதே மாதிரி கொப்பரைக்காயுடைய விலை எப்படி நாங்க வந்து இப்ப வந்து சாமிநாதன் வந்து இப்ப வந்து நல்ல ஒரு புத்தகத்தை அவருடைய அனுபவத்திற்கு ஏற்ற வகையில் இந்த புத்தகத்தை தயாரித்து வழங்கியிருக்கிறார். அதை திறப்பதற்கு அதை அந்த புத்தகத்தை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. ஆக தென்னை விவசாயி பொறுத்தவரையில் அதிக அளவில் இப்போ கிட்டத்தட்ட தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30% மேல் 40%க்குள் தென்னை விவசாயிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தென்னையை பொறுத்தவரையில் அது விலையை நிர்ணயம் செய்வது வந்து ஒன்றிய அரசு. அதுதான் போராட்டம் எம்எஸ்பி வேண்டும் என்ன நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து விவசாய மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அதாக இப்ப விவசாயி இப்போ வந்து கடந்த கூடுதலாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முதல்வர்கள் பரிந்துரைத்து விலையை அங்கு அனுப்பினார் ஒன்றிய அரசு. அது 108 ரூபாய் கொப்பரை தேங்காய் 108 ரூபாய் என்பதை இப்போது சற்று உயர்த்தியிருக்கின்றார்கள். 116 இப்போ எவ்வளவு கொப்பரை 8 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது வந்து இப்போது வந்து இப்போ நாங்கள் அதிக அளவுக்கு ஆண்டுதோறும் கொள்முதல் நாப்பேட் என்ற இது மூலமாக நிறுவனத்தின் மூலமாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு கடந்த ஆண்டு 60,000 மெட்ரிக் டன் 60,000 டன் கொப்பரை தேங்காய் இப்போ பண்ணுவதற்கு உத்தரவிட்டு இப்போது கூடுதலாக வேண்டும் என்று கடிதம் ஒன்றிய அரசுக்கு அனுமதி அளித்து கேட்டு அதுவும் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆக இந்த நிகழ்ச்சி இந்த வந்து இப்போ அதுக்கு கொப்பரை தேங்காய் கொப்பரை விலை அதிகரித்திருக்கிறது. ஆனால் இப்போ வெளி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கின்றாங்க. விவசாயிகள் இப்போ கொஞ்சம் கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்வதற்கு நாங்கள் நம்முடைய அரசு நடவடிக்கை எடுத்து அதற்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வெளிவரத்து இன்னும் அல்ல. இப்போது தேங்காய் விலை இப்போது உயர்ந்து கொண்டிருக்கிறது. தேங்காய் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அது விவசாயிகள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த மழை? இது வந்து வறட்சி வெள்ளம் அடைகின்ற அளவுக்கு மழை கிடையாது. புரிஞ்சுக்கணும். இப்போ மழை பெய்யுது சென்னையில், உடனே அது இப்போ ட்ரெயின் ஆயிடுது. இதுதான் இப்போ வந்து அடர் மழைங்கும் போது போதுதான் பாதிப்புகள் அதிகமாக வரும். அந்த அளவுக்கு வறட்சியை இப்போ தாங்கக்கூடிய அதிகமான வறட்சி காலத்தில் இந்த மழை இப்போது வந்து நமக்கு ஒரு தென்றல் மாரி வீசிருக்கிறது. பாதிப்புகள் இப்போ இருக்கிறது. இப்போ பாதிப்புகள் இப்போ வந்து பயிர் வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நாங்கள் அந்த துறையுடைய வேளாண் துறை அதிகாரிகளை அங்கே ஆய்வு செய்ய அனுப்பியிருக்கின்றோம்.